குழந்தைங்களுக்கு வந்து நீங்க ஃப்ரீயாவே ஒரு எஜுகேஷன் சொல்லிக் குடுக்குறது, பாடம் சொல்லிக் குடுக்குறது நெறைய பேர் பண்ணுவாங்க. அது மாரிலாம் பண்ணிட்டீங்கன்னா, குருவோட அனுகிரகம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அம்மாக்கு வந்து ஒரு சுகரோ, அனிமிக்கு அந்த மாரி பிரச்சனைலாம் இருந்தனாலும், இந்த காலகட்டத்தில கண்டிப்பா வந்து சரியாயிடும். ஒரு டிரான்ஸ்போர்ட்ல போறீங்க, பைக்லயே போறீங்க, எல்லாத்துலயும் ஒரு கேர்ஃபுல் இருக்கணும். அசால்ட்டா இருக்கக்கூடாது. ஏன்னா, அங்க இந்த இடத்துல வந்து கேது இருக்குது. அது வந்து ஒரு ரிவர்ஸான கிரகம். கேதுன்னா கொஞ்சம் குரு வழிபாடு பண்ணாதான் உங்களுக்கு யூசுவலாவே குரு வழிபாடு பண்ணணும். நீங்க இந்த டைம்ல போய் பண்ணீங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும். அறிவான குழந்தைங்க பிறப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த குரு அப்படின்னா என்ன? இந்த குருனால எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன் இருக்கும்? குரு வந்து ஒரு மங்களக்காரர் சொல்லுவாங்க. அவர் வந்து செல்வத்த வந்து அள்ளி அள்ளி குடுப்பாங்க. பெரும் பணம்னு சொல்லுவாங்க குருனாலே. ஸோ உங்களுக்கு ஜுவல்லரி கிடைக்கும். குரு வழிபாடு பண்ணாலே வந்து உங்களுக்கு நெறைய ஜுவல்லரிஸ் வாங்கலாம். நெறைய பணம் சேரும். வீடு, பங்களா ஒரு லக்ஸூரியஸான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். ஸோ குரு தசையில வந்து இன்னும் அதிகமா கிடைக்கும் நமக்கு. குரு தசையில அதிகமா வந்து எல்லா ஜாதகக்காரருக்கும் குரு தசை நடக்க சொல்ல அதிகமான பலனை குடுப்பாரு. ஓகே. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா? குரு வந்து வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குரு வழிபாடுன்னு ஏதாவது ஸ்பெஷலா இருக்கா மேடம்? ஆமா மேம். கண்டிப்பா குரு வழிபாடு இருக்கு. குரு வழிபாடு வந்து நம்ம குரு பகவான நவக்கிரகத்துல வழிபாடு பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த மஞ்ச கலர்ல ஒரு வஸ்திரம் சாத்துறது, தயிர் சாதம் செய்யறது, சுண்டல், கருப்பு சுண்டல் வந்து குருவுக்கு வந்து அத வேக வச்சு ம் பிரசாதமா தாளிச்சு குடுக்கறது. பிரசாதமா குடுக்கறது. இதெல்லாம் வந்து குரு வழிபாடு. மஞ்சள் வாழைப்பழம் குடுக்கலாம் மாடுக்கு. பசுமாட்டுக்கு குடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. லெமன் ரைஸ்? கண்டிப்பா குடுக்கலாம். ஆ. லெமன் ரைஸ் இதெல்லாம் குடுத்துட்டு வந்தா நமக்கு பெனிஃபிட்டா இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து நீங்க ஃப்ரீயாவே ஒரு எஜுகேஷன் சொல்லிக் குடுக்குறது, பாடம் சொல்லிக் குடுக்குறது நெறைய பேர் பண்ணுவாங்க. அது மாரிலாம் பண்ணிட்டீங்கன்னா, குருவோட அனுகிரகம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இப்போ இந்த குருவால வந்துட்டு நெறைய விஷயங்கள் வந்து குரு பார்வை வந்துச்சுன்னா வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பலன் அப்படின்லாம் சொல்லி நெறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இந்த குரு பார்வை அப்படின்னா என்ன? இப்ப குரு பார்க்குறாரு அப்படின்னா என்னென்ன சேஞ்சஸ் வரும்? ஆ குரு இப்ப வந்து கோச்சாரத்துலருந்து இப்டி குரு வந்து ஒரு ஒரு ராசியில டிராவல் பண்ணிட்டே இருப்பாரு. அவர் வந்து குரு ஒரு ராசி உதாரணத்துக்கு மிதுனம் எடுத்துக்கலாம். மிதுனத்திலருந்து 5 பார்வை பார்ப்பாரு. 7, 9 அப்படி பார்க்கும்போது, அந்த இடத்துக்கு வந்து பார்க்குற பார்வைக்கு ரொம்ப பவர் ஜாஸ்தி. இருக்கிற இடத்தோட பார்க்குற அந்த எதிர்க்க பார்க்குறதுல 5வது இடத்த பார்க்க சொல்ல, அந்த இடத்துக்கு பவர் ரொம்ப அதிகம். அதோட ஆதிபத்தியம் நல்லாவே விளங்கும். இப்ப வந்து புத்திரஸ்தானத்த பாக்குதுன்னு வச்சுப்போம். 5வது இடத்த பாக்குது. அப்ப வந்து அவங்களுக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து குழந்தை வந்து பொறக்கறதுக்கான நெறைய வாய்ப்பு இருக்கு. கல்யாணம் கைகூடும். அது மாரி நெறைய லவ் மேரேஜ். ஏன்னா குரு வந்து ஒரு மேரேஜுக்கு ரொம்ப சிறந்தா இருக்கும். அதனால லவ் மேரேஜ் இதெல்லாம் வந்து மேரேஜ் எல்லாமே பெனிஃபிட்டா இருக்கும். குருனாலே குடும்பம் வந்து நல்லா விருத்தியாகும். இதுதான் மெயினா. இப்போ இந்த அதிசார குரு பயிற்சி அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல மேம். ஆக்சுவலா இந்த அதிசார குரு பயிற்சின்னா என்னன்னு தெரிஞ்சுக்க. ஆ குரு பெயர்ச்சி வந்து குரு ஒரு ஒரு வீடா வந்து வருஷம் வருஷம் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ராசியில மாறும் ஒரு ஒரு ராசியா. இப்ப வந்து ரிஷபத்துல இருந்து உங்களுக்கு அடுத்த ராசிக்கு வரும். மிதுனத்துக்கு வருது. அந்த மாதிரி மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு 1 இயர் 1 இயர் அப்படியே ரொட்டீனா வருது. அதே வந்து இப்போ அதிசார குரு பயிற்சின்னா ஒரு சீக்கிரமா அது அடுத்த வருஷம் தான் வரப்போகுது. குரு பெயர்ச்சின்றது அடுத்த வருஷம் தான் வரப்போகுது. 2026 தான் வரப்போகுது. அதிசார குரு பெயர்ச்சின்னா நமக்கு அக்டோபர் மாசம் வருது உங்களுக்கு. அந்த எப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டு, அந்த இடத்துல நின்னு ரொம்ப பவர்ஃபுல்லா, வேகமா 1 வருஷத்தான பலன வேகமா குடுப்பாரு அவருக்கு. ஸோ உங்களுக்கு எது கிடைச்சாலும் வேகமாவும், சிறந்ததா கிடைக்கும். நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணாம, அத இப்பவே வந்து உங்களுக்கு அவ்ளோ பலன குடுக்க போறாரு. அதுதான் அதிசார குரு பயிற்சி. அடேங்கப்பா! கேட்கும்போதே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஸோ 12 ராசிக்கும் இந்த அதிசார குரு பயிற்சி அப்படின்றது எப்படி வேலை செய்ய போகுதுன்றத நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். கண்டிப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேஷ ராசி. இப்போ வந்து 12 ராசியுமே வந்து இந்த குரு அதிசார குரு பயிற்சி நல்லா தான் இருக்கு. சிம்மத்துக்கு மட்டும் கொஞ்சம் டவுன்ல இருக்கு. நம்ம வந்து என்ன பார்க்கலாம்னா, ஒரு ஒண்ணா பார்த்துக்கலாம். இப்ப மேஷத்துக்கு வந்து மேஷம் என்னது நமக்கு ஆதிபத்தியம் பார்த்தா செவ்வாய். மேஷத்துக்கு அதிபதி செவ்வாய். எப்பயுமே ஒரு ஆளுமை அது மாரி தான் இருக்கும். இப்ப குரு வந்து அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு மேஷ ராசிக்கு எப்படி இருக்க போறாரு அப்படி பார்த்தா, ஒரு நல்ல பெனிஃபிட் தான் குடுக்க போறாரு. பணம் கண்டிப்பா மேஷம் தான் இந்த செவ்வாய்க்குனால வீடு வாங்குறதுக்கான நெறைய சான்ஸ் இருக்கு உங்களுக்கு. வீடு வாங்கலாம், லேண்ட் வாங்குறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு.
புதுசா வீடு கட்டலாம், இல்ல ஒரு ஒரு அபார்ட்மெண்ட்ஸ் ரெண்ட்ல இருந்து பெரிய சொந்தமா. வீட்டுக்கு ம். பெரிய வீட்டுக்கு போற மாதிரி ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்கு. ஆனா இது குடும்பமும் நல்லா இருக்கும். இந்த ம். டென்ஷன்லாம் கொஞ்சம் குறையும். குறையும். அதே மாரி பாசமாவும் இருப்பாங்க. ஒரு குடும்பத்துல வந்து ஒரு அப்பா வந்து குழந்தைங்கணும் பாசமா இருக்கிறது, ஒரு அன்பா சொல்லிக் குடுக்குறது, பாடம் சொல்லிக் குடுக்குறது, அந்த குருவோட தன்மைலாம் வந்து அந்த குடும்பத்து தலைவருக்கும், தலைவிக்கும் கண்டிப்பா வரும். ஸோ மேஷத்துக்கு பார்த்தோமா. அடுத்தது ரிஷபம். ரிஷபம் வந்து நம்ம ரிஷபம் வந்தாலும் இது சுக்கிரன் சொல்லுவாங்க. ஸோ சுக்கிரன்னா என்ன? உங்களுக்கு நெறைய பணம். அதாவது லக்ஸூரியஸ் லைஃப் சொல்லுவாங்க. சாதாரண வீடு இல்லாம லக்ஸூரியஸ் காரு, லக்ஸூரியஸ் பங்களா அந்த மாரி ஒரு சுக்கிரன் அதோட தன்மை அதுதான் அப்படிதான் இருக்கும். உங்களுக்கு அதிசார குரு பயிற்சியில வர சொல்ல, அந்த பார்க்குற இடம், குரு வந்து பார்க்குற இடம். இப்ப கடகத்துலேருந்து இப்ப 1, 5, 9 இடத்துல பாக்குது. அந்தந்த இடத்துல வந்து ரொம்ப சிறந்த பலன குடுக்க போகுது. உதாரணத்துக்கு வந்து வேலை நல்லா கிடைக்கும். ஜாப்ல வந்து ஒரு மாற்றம் கிடைக்கும். அதே மாரி ஒரு ஒரு பிரெஸ்டீஜியஸ் ஜாப் சொல்லுவாங்கல்ல. சுக்கிரன் ரிஷபத்துல சுக்கிரன் இருக்கனால பிரெஸ்டீஜியஸ் ஜாப் மாரி. ஒரு புரமோஷன், ஒரு ஹை லெவல் எல்லாத்துலயும் வந்து பெஸ்ட்டா கிடைக்கும். ஓஹோ! ஸோ தி பெஸ்ட்டா அவங்க எதிர்பார்ப்பாங்க இந்த அதிசார குரு பயிற்சியில. சுக்கிரன்னாலே வந்து அழகு சொல்லுவாங்க. அழகு, அ லக்ஸூரியஸ் லைஃப். அப்போ இந்த குருவோட பார்வையும் இருக்கு சொல்ல, இந்த சுக்கிரனும், குருவும் கொஞ்சம் டாப்பு. சேர்ந்துச்சுன்னா, டாப் நல்ல ஒரு பிரைட்டா இருக்கும் அவங்களுக்கு. ஆனா இது எல்லாமே வந்து சீக்கிரமா கிடைக்கும். அதிசார குரு பயிற்சியில ஒரு முக்கியமான ரீசன் உங்களுக்குலாம் எல்லாமே சிறந்தா கிடைக்கும். ஆனா ஃபாஸ்ட்டாவும் கிடைக்கும், சூப்பரா கிடைக்கும். ஓகே. அடுத்ததா 3வது மிதுனம். மிதுனம்னாலே அவங்களுக்கு வந்து நல்லா படிப்பாங்க. பொதுவாவே நல்லா படிப்பாங்க. ரொம்ப அறிவா இருப்பாங்க. கால்குலேட்டிவா இருப்பாங்க. எத பிளான் பண்ணி எப்படி பண்ணலாம்? யார்கிட்ட எப்படி வேலை வாங்கலாம்? அவங்களோட மிதுன ராசிங்களோட மைண்ட் செட்டே சொல்றேன். நல்லா வேலை வாங்குவாங்க. டாப்ல இருப்பாங்க. மேனேஜ்மென்ட்லலாம் டாப்ல இருப்பாங்க. ஐடி ஃபீல்ட்ல டாப்ல இருப்பாங்க. புதன் ஏன்னா அங்க புதன் ஆதிக்கம். அப்படி புதனோட இருக்காரு. சோ இவரு குரு வர சொல்ல, அதிசார குரு பெயர்ச்சி வர சொல்ல மிதுனத்துக்கு நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. புதன், குரு. சோ எப்படி இருக்கும் காம்பினேஷன்? புதன் வந்து அறிவாளி, குரு வந்து ஒரு டீச்சர் அந்த மாரி குருஜி அந்த மாரி ஒரு அறிவான இன்னும் அறிவான தன்மை. அதுல பணிவும் இருக்கும் குருக்கு. சோ இந்த 2 காம்பினேஷன் இந்த காம்பினேஷன் வர சொல்ல அங்க ரொம்ப சிறந்து இருக்கும். இதெல்லாம் பார்த்தாலும் நம்ம சொந்த ஜாதகத்த கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா எல்லாருக்கும் வந்து எடுத்துக்கலாம். மிதுன ராசின்னா எல்லாருக்கும் ஒரே மாரி நடக்குதா? அப்படி கிடையாது. மிதுன ராசி எல்லாருக்கும் இருந்தாலும், அவங்க சொந்த ஜாதகம் எப்படி இருக்கு? கோச்சார பலன் எப்படி இருக்கு? அவங்களோட தசாபுத்தி எப்படி இருக்கு? இதெல்லாம் பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். ஓகே. அடுத்தது கடகம். கடக ராசிக்காரங்க வந்து கொஞ்சம் எப்பவுமே கொஞ்சம் டஃப்ன்னு சொல்லுவாங்க. யூசுவலாவே சொல்லுவாங்க. எப்ப பார்த்தாலும் டஃப்பாவே இருக்கு லைஃப் போயிட்டு இருக்கு. ஆனா அது குரு வந்து குரு அங்க வராரு. அதிசார குரு வந்து மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு வராரு. அங்க வந்து உச்சமா இருக்காரு குரு. அப்ப என்ன மாரி குரு உச்சமா இருந்தா என்ன மாரி பலன குடுப்பாரு? சோ சந்திரன் அங்க வந்து கடகத்துல வந்து சந்திரன் தான் அதிபதி. சோ இந்த சந்திரனும் குருவும் வந்து அந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அம்மாக்கு வந்து சில டைம்ல வந்து உடம்பு சரியாம இருந்துச்சுன்னா, அம்மாக்கு வந்து சுகரோ இல்ல அனிமிக்கு அந்த மாரி பிரச்சனைலாம் இருந்தனாலும், இந்த காலகட்டத்துல வந்து கண்டிப்பா வந்து சரியாயிடும். அவங்களுக்கு. கண்டிப்பா சரியாயிடும். நல்ல பலன குடுப்பாரு. அதே மாரி ஐடி ஃபீல்ட்ல இருக்கவங்க, முக்கியமா வந்து டிரான்ஸ்போர்ட் இருக்குல்ல. சீல ஒர்க் பண்றவங்க, அந்த மாரி சொல்றேன். நேவில ஒர்க் பண்றாங்க. அந்த சப்மெரின்ஸ் அதெல்லாம் சொல்றாங்க. அதுலலாம் சீல ஒரு கப்பல்ல ஒர்க் பண்றவங்க, அவங்களுக்குலாம் வந்து நல்ல சிறந்த பலன குடுக்கும். அவங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டா இருக்கும். என்னென்ன கிடைக்கும்? எல்லாமே கிடைக்கும் அவங்களுக்கு. ஒரு வீடு வாங்குறது, ஆ ஃபாரின்ல செட்டில் ஆவுறது, இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். அது ஒரு கண்ட்ரி விட்டு கண்ட்ரி ஓ! போறாங்கல்ல. அந்த மாதிரி. அந்த மாரிலாம் கண்டிப்பா பெனிஃபிட் நல்லா கிடைக்கும். இந்த சந்திரனும், குருவோட காம்பினேஷன் சிறப்பா இருக்கும். அடுத்ததா 5 சிங்கம். சிம்ம ராசிங்க. சிம்ம ராசிக்கு குரு வந்து இந்த குரு வந்து நல்லா இருக்கு. வந்திருக்கு. ஏன்னா ஒரே ஒருன்னா கேர்ஃபுல்லா போணும். இப்போ வழியில போறீங்க. இப்போ எங்கேயோ ஒரு டிரான்ஸ்போர்ட்ல போறீங்க, பைக்லயே போறீங்க. எல்லாத்துலயும் ஒரு கேர்ஃபுல்லா இருக்கணும். அசால்ட்டா இருக்கக்கூடாது. அது அவ்வளவுதான் சொல்லுவேன். ஏன்னா அங்க இந்த இடத்துல வந்து கேது இருக்குது. அது வந்து ஒரு ரிவர்ஸான கிரகம். கேதுன்னா கொஞ்சம் நமக்கு வந்து ஞானக்காரங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து அந்த இடத்துல நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். ராகு, கேது இந்த மாரி கிரகம் இருக்க சொல்ல நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் நம்ப. சோ இது மட்டும் சின்ன ஒரு இதுதான். நம்ம டிரான்ஸ்போர்ட்ல வந்து கார்ல போக சொல்ல, பைக்ல சொல்ல எல்லாத்துலயும் ஒரு கேர்ஃபுல்லா இருந்தா போதும். ஆனா பண வசதி, ஜாப் வந்து அவங்களுக்கு வந்து ஜாப் கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும், அந்த ஜாப விடாம கொஞ்சம் பார்த்துக்கிட்டா போதும்.
அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல சிறப்பா இருக்கும். எதிர்காலத்த கொஞ்சம் இப்ப கொஞ்சம் டவுனா இருந்தாலும், கொஞ்சம் அடுத்த குரு பெயர்ச்சி வருஷம் நல்லா கண்டிப்பா டாப்ல வரும் கண்டிப்பா. கன்னிராசி. கன்னி ராசிக்காரங்க வந்து எப்பயுமே வந்து ஒரு அட்ஜஸ்டபிள் டைப் தான். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த அதிசார குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும்னா, ஆ ரொம்ப சாஃப்ட் கார்னரா இருந்தாங்கல்ல, அவங்கலாம் கொஞ்சம் நல்லா வெளிப்படையா பேசுவாங்க. ம்ஹ்ஹ்ம். எதுவுமே உள்ளுக்குள்ளேயே வச்சிருந்தவங்கலாம் ஓப்பன் டாக்கா பேசி அவங்களுக்கு முன்னேற்றம் லைஃப்ல வந்து முன்னேற்றம் கண்டிப்பா கிடைக்கும். குரு எந்த இடத்த பாக்குதோ அந்த இடத்துல வந்து நல்ல சிறப்பா இருக்கும். குழந்தைங்க வந்து நல்லா நல்லா பொறக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப குழந்தைங்க பொறந்தாலும் அறிவா இருக்கணும்ல. அறிவா இருக்கும். அதுதான் என் பேரண்ட்ஸ்லாம். அதுக்கு நீங்க குரு வழிபாடு பண்ணணும். ம். அந்த வழிபாடு குரு வழிபாடு பண்ணாதான் உங்களுக்கு யூசுவலாவே குரு வழிபாடு பண்ணணும். நீங்க இந்த டைம்ல போய் பண்ணீங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும். அறிவான குழந்தைங்க பிறப்பாங்க. ஹஸ்பண்ட், ஒய்ஃப் அந்த அந்யோன்யம் ரொம்ப சிறப்பா இருக்கும். வீட்ல இந்த சண்டை, சச்சரவு அதெல்லாம் இல்லாம ஒரு ஸ்மூத்தான லைஃப் போயிட்டு இருக்கும். ஓகே. அதுதானே முக்கியம் நமக்கு. அதுதான் மெயினு. வீட்ல சந்தோஷம் வந்தா தான் நம்ம வெளியில போய் நல்லா வேலை செய்ய முடியும். நீங்க எல்லாருமே வந்து இந்த குரு வழிபாடு நம்ம வீட்ல இருக்க கிட்டவே நியரஸ்ட் டெம்பிளே போனாலே போதும். ஓகே. போயிட்டு தட்சிணாமூர்த்தி வழிபாடும் பண்ணலாம். நவக்கிரகத்துல வந்து குருவும் வழிபாடு பண்ணா நல்லா இருக்கும்.